ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே அந்த பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டெக்மேகசின். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து பிக்ஸை வந்து ஹை குவாலிட்டியாக மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் லேப்லேயே நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல்லே பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக்ஸார்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ், அதாவது நம்ம சைஸ் பார்ப்போம். சைஸ் பார்த்தீங்கன்னா 429 KB. ஸோ இந்த பிக்கை வந்து நான் அப்லோட் பண்ணணும், எஃபியில் அப்லோட் பண்ணால் பிக் வந்து ப்ரோக்கன் ஆகிடும். ஸோ இது வந்து ஹை குவாலிட்டியாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிக்ஸார்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் பிக்ஸார்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிக்ஸார்ட்டில் மட்டும் இந்த இது யூஸ் ஒர்க் ஆகும். ஸோ பிக்ஸார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த ட்ரிக் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ முக்கால்வாசி பேர் அதிக பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிக பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது என்னென்னு தெரில. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிக்ஸார்ட்டு. ஸோ இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ணால் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸ் சைஸ் இமேஜ். ஸோ இது வந்து அவுட்புட் வர்றதுக்கான இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 3 MP இருக்கும். எல்லோரும் மொபைலில் நீங்கள் 6 MP வச்சுக்கோங்க. ஸோ 6 இருக்குது, 8 வரையும் கொடுத்துருக்குவாங்க. நீங்கள் அதிக எதுவோ அதை வச்சுக்கோங்க. ஸோ பேக் வந்துடுங்க. ஸோ வந்து எடிட் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இருக்க அந்த பிக்கு. ஸோ பிக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா ஐக்கான் இருக்கும். ஸோ இப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரா ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த அறையை பார்த்தீங்கன்னா ட்ரா ஐக்கானு, இந்த ஐக்கான் ஓப்பன் பண்ணிக்க. இப்போ ட்ரா கொடுங்க. கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இப்படி சைஸ் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டமில் இருக்க இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி இதில் தான் இருக்கும். ஸோ இந்த டெலிட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிங்க. ஸோ பிக்கு இந்த இதில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு அதாவது இந்த பிக்கோட கார்னரில் போங்க. ஸோ கார்னரில் போயிட்டு இந்த மாதிரி கார்னரில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எரேசர் டூல் தெரியுமா, எரேசர் டூல். ஸோ ப்ரெஷ்ஷு பக்கத்துலேயே எரேசர் இருக்கும். ஸோ ப்ரெஷ் டூல் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ செட்டு கொடுத்தோன்னே இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் எதுனா வச்சுக்கோங்க. நான் ஒயிட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம இப்படி சும்மா இந்த மாதிரி ஸ்லாஷ் பண்ணி விட்டுறோம். ஸோ அப்படி ஸ்லாஷ் பண்ணுறது மூலயமா நம்ம பிக் வந்து ஹை குவாலிட்டியாக மாறும். நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணி முடித்தோடனே இங்கே மேலே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இப்போ சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிக் வந்து ரொம்ப நேரமாக லோட் ஆகும். ஸோ ஏன்னா நம்ம ஹை குவாலிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ
நீங்கள் வந்து மொபைலில் வந்து தம்ப்நெயிலுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பிக்சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன் தம்ப்நெயிலுக்கு. ஆனாலும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்துட்டு இப்போ கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அந்த பிக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்ம எடுத்த பிக்கு. ஸோ வந்து இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பிக்கில் பார்த்தீங்க இப்போ பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. முன்னாடி இருந்தது வெறும் கேபி ஃபைல், இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைலாக மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிக்கை வந்து அப்லோட் பண்ணும்போது அவ்வளோவா வந்து அடிப்படாது, கொஞ்சம் லேஸாக தான் இதாக இருக்கும். ஸோ அதே இது நான் இந்த பிக்கை அப்லோட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேபி ஃபைல் தான் இருக்குது. ஸோ வந்து பிக்கு ப்ரோக்கன் ஆக ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படித்தான் நீங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கிராஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிக் வந்து ஹை குவாலிட்டியாக ஆகிக்கும். ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.